சிறப்பு விருந்தினர்கள் கையால் இப்பொழுது பாட புத்தகங்களும் சீருடைகளும் மாணவிகள் நன்றாக படிக்க வேண்டும், மென்மேலும் கல்வி ஞானம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி முகேஷ் அறக்கட்டளை சார்பாக மாணவிகளுக்கு பாட புத்தகங்களும் சீருடைகளும் வழங்கப்படுகின்றது. அதற்கடுத்து இன்னும் ஒரு தையல் இயந்திரம் தையல் கலைஞருக்கு வழங்கப்படுகின்றது. வாழ்க்கையில் உதவிகர ஊன்றுகோல் தொழில், அந்த தொழிலை மிக நேர்த்தியாக தொடங்குங்கள் என்று வாழ்த்தி இதை அளிக்கின்றோம். அதற்கடுத்து பள்ளி மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்க இப்பொழுது தையல் இயந்திரம் நிகழ்வு தொடர்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பயனாளிகளுக்கு இந்த தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய நிகழ்வு இந்த மேடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய பயனாளர்கள் அதை பெற்று மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்தி இந்த ஊக்குவிப்பு பரிசை அளிக்கின்றோம் அவர்களுக்கு. அதற்கடுத்து பள்ளி மாணவிகளுக்கான நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இந்த தையல் இயந்திரம் தையல் கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தையல் இயந்திரத்தை பெறக்கூடிய தையல் கலைஞரை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய தொழில் விருத்தி அடைய வேண்டும், மென்மேலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி இதை வழங்குகின்றோம். அதற்கடுத்து இறுதியாக ஒரு தையல் இயந்திரம் அடுத்த தையல் கலைஞருக்கு வழங்கப்படுகின்றது. முகேஷ் அறக்கட்டளை சார்பாக இந்த உரிய உதவிகள், உற்றுழி உதவி என்று சொல்வார்களே, அந்த உதவிகள் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் தொழில் அமோகமாக வர வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்தி இதை வழங்குகின்றோம். அதற்கடுத்து பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் இப்பொழுது வழங்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடையிலும் ஒரு ஏழ்மை நிலை வரக்கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட உதவிகளை தேடி தேடி முகேஷ் அறக்கட்டளை மூலமாக அளித்துக் கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள். இப்பொழுது இந்த 6வது ஆண்டு தொடக்க விழாவிலும் இந்த நிகழ்வு மிக இனிதே இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பயனாளர்கள் அதை பெற்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை எட்ட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நம்முடைய இந்தியாவின் எதிர்கால தூண்கள் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட மாணவ கண்மணிகள் இங்கே தன்னுடைய கல்வி உபகரணங்களை, உதவி பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக இங்கே அந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நம்முடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் அதை வழங்கி வருகின்றார்கள். வாழ்க்கையில் ஆதாரங்கள் என்பது அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்கின்ற அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், தரமான தாளில் தயாரிக்கப்பட்ட நோட்டு புத்தகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முகேஷ் அறக்கட்டளை சார்ந்த உதவிகள் அனைத்தும் தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்பு காட்டி வருகின்றோம். அது உணவாக இருந்தாலும் சரி, குடிநீராக இருந்தாலும் சரி, நோட்டு புத்தக சீருடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் கட்டக்கூடிய சேலைகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட உதவிகள் அவர்களை ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய செய்ய உதவிகரமாக அமைய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் தரமுள்ள பொருட்களை வாங்கி வழங்கி கொண்டு வருகின்றோம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெற வேண்டும், எல்லோர் வாழ்விலும் ஒளி வர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
கீழே போட்டு யார் செய்யலாம்? உதவிகள் தான் சமுதாயத்தை வாழ வைக்கும். நல்ல எண்ணங்கள் தான் அடுத்தவர்களுக்கு நலம் சேர்க்கும். எல்லையற்ற மனித நேயம்தான் எல்லோரையும் வாழ்த்த வழிவகை செய்யும். அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் தொடர்ச்சியாக முகேஷ் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. பயனாளிகள் அனைவரும் பெற்ற பொருளை சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வில் ஒரு சிறிய முன்னேற்றமாவது அவர்கள் பெற வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் எடுத்து அவர்களை தேடி தேடி அவர்களுக்கு எந்த உதவிகள் பெற்றவர்கள் இங்கே பிள்ளைகள் மட்டும் இங்கே வரும்படி அன்புகள் அழைக்கின்றோம். யார் யார் கையில் டோக்கன் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு